விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். பொன்வில்சன் சார், அதாவது இன்றைக்கு நடந்த தென்மண்டல கவுன்சில் மாநாடு இது 31வது மாநாடு. ஏற்கனவே 2022 இதற்கு முன்னாடி 30வது மாநாடு திருவனந்தபுரத்தில் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி 2021 29வது மாநாடு திருப்பதியில் நடந்துச்சு. இது தொடர்ந்து நடுவில் சில ஆண்டுகள் விட்டு விட்டு நடக்கிறது 31வது மாநாடு. இது என்னன்னா ஒரு இணக்கத்திற்காக நடத்துவது, அவ்வளோதான். தென் மாநிலங்கள் அங்கே நீங்கள் என்னென்ன உங்கள் குறையில் இருக்குமோ அதை ரெப்ரசன்டேட் பண்ணலாம். ஆனால் இதனால் ஒரு தீர்வு கிடைச்சிருமானா கிடைக்காது. ஏதோ 100ல் 1 கிடைச்சா வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதான். மற்றபடி நிர்வாக ரீதியாக பழைய விஷயங்களுக்கு இணக்கமாக போகிறதுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை கலாச்சாரம், கடல் சார் போக்குவரத்து, அப்புறம் மாநிலம் விட்டு மாநிலம் ரயில் மற்றும் சரக்கு போக்குவரத்து, அப்புறம் கட்டமைப்பு வசதிகள் மாநிலங்களுக்குள்ள, இதெல்லாம் இந்த இணக்கத்தில் ஒருங்கிணைந்த வேலை, வன பாதுகாப்பு, இதெல்லாம் எல்லைகளை தாண்டி இருக்கும். நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு, நீர்நிலைகள் நதிநீர் பங்கீடு, இதெல்லாம் எப்படின்னா இதெல்லாம் எப்படின்னா அந்த பொது பிரச்சனைகளை கொண்டு வரும்போது அது இணக்கமாக போகும்போது அந்த ஹை அஃபிஷியல்ஸ் லெவலில் ஒரு இணக்கம் வரும், அவ்வளோதான். மற்றபடி உரிமைகள் அப்படின்றது நம்ம அரசியலுக்காக சொல்வது அப்படின்னு. இப்போது நீட் ரத்து, அது அரசியலுக்காக பேசுறது. காவிரியிலேருந்து தண்ணி வரணும், அது ஏற்கனவே நம்மளுக்கு ஆணையமே இருக்குது. இதில் ஒன்றும் உடனே சொன்னால் கிடைச்சிட போல. முல்லை பெரியார் ஆணையை 152 அடியாக உயர்த்தணும், இதில் அது தீர்வு வரப்போகிறதில்ல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இதில் தீர்வு வரக்கூடிய பிரச்சனை கிடையாது அப்படின்றது தான். ஆனால் விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் நம்முடைய முதலமைச்சர் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போனார், ஒன்று நிர்வாக ரீதியாக எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போனார், அரசியல் ரீதியாக எந்த முக்கியத்துவத்தை எந்த அழுத்தத்தை மத்திய அரசுக்கோ அல்லது பக்கத்து மாநிலங்களுக்கோ கொடுத்தாரு அப்படின்றது தான் இன்றைக்கு கேள்வி. அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது பேஜ் 9ல் 8வது பத்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீட்டு தேர்வு விலக்கு கேட்கல, அவங்க நீட்டு தேர்வு ரத்து தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே விலக்கு கேட்குறாரு. இப்போ இது ஒரு முரண்பாடு அப்படின்றது. இப்போ நீங்க அடுத்தது நீங்க சொன்னது இப்போ இந்த மறுவரையறை, ரெண்டு வித்தியாசம் கிடையாது. நீட்டு தேர்வு விலக்கு என்பதும் நமக்கு ரத்து, நமக்கு விலக்கு, அதுதான் அவர் கேட்கறது. நமக்குன்னு சொல்ல இப்ப நான் படிக்கிறேன். அதாவது இதேதுள்ள அளவுக்கு நம்மளுக்கு அறிவு கிடையாது. அதாவது தேர்தல் அறிக்கையில என்ன இருக்குதோ அதை பாமர மக்களா நான் படிக்கிறேன். என்ன தேர்தல் அறிக்கையில நீட் தேர்வு ரத்து தலைப்பு, தமிழக வெற்றி கழகம் சார்பில் நீட் தேர்வை ரத்து செய்ய தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும். இதுல தமிழ்நாட்டுக்குன்ற வார்த்தையே கிடையாது. நீட் ரத்து அப்படின்றதா, நீட் ரத்து அப்படின்றதா இருமொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு மட்டுமா? இருமொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு மட்டுமா? சொல்லுங்க. இல்ல நமக்கு தான் நான் என்ன கேக்குறேன் அதுதான் சொல்றேன். சரி, அப்ப அவர் சொல்றாரு அதான் மக்கள் இப்ப பாக்குறாங்க. அதாவது இப்ப தேர்தல் அறிக்கையை வச்சுட்டு முழுசா இதே மாதிரி முழுசா இருக்கிறது இதே இதுல டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. ஏன் தெரியுமா? தேர்தலுக்கு முன்னாடி இந்த அறிக்கையெல்லாம் பொய்ன்னு சொன்னவரே விஜயதுல்லா. இதே நம்ம மீட்டிங்ல பேசும்போது தாவேகா கொடுத்த அறிக்கை, தேர்தல் அறிக்கை மொத்தமும் ஜார்ஜாப் வேலை திமுகவின் தேர்தல் அறிக்கை தான் உண்மையான தேர்தல் அறிக்கைன்னு சொன்னவர். அன்னைக்கு சொன்னவர் 4ஆம் தேதி முடிஞ்ச உடனே அப்படியே மாத்தி விட்டார். பேசல. இப்போ இதுதான் முக்கியம். திமுக இதுதான் முக்கியம். ஏன்னா அன்னைக்கு 4ஆம் தேதிக்கு முன்னாடி இவருக்கு இந்த தேர்தல் அறிக்கை வேற, இன்னைக்கு இருக்கிற தேர்தல் அறிக்கை வேற. அதுதான் முக்கியம். தொகுதி சட்டமன்றத்தில் தீர்மானம் எழுத்துப்பூர்வமா, இப்போ இதுக்கு கூட தனியா விளக்கம் அவர் கொடுக்க மாதிரி கொடுத்தாலும் கொடுப்பாரு. ஏன்னா அந்த தீர்மானங்களை நான் படிக்கிறேன். முதல் தீர்மானம், மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 தான் நிரந்தரமாக வேண்டும். சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கிறது. மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தற்போதைய மக்களவை தொகுதியின் எண்ணிக்கை தற்போதைய அளவிலேயே 541 நிரந்தரமாக வேண்டும். நோ டீலிமிட்டேஷன் அல்லது ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன். அடுத்து தமிழ்ல சொல்லலாம், இங்கிலீஷ்ல சொல்லலாம்.
விளக்கி மக்களுக்கு விளக்கி முடிக்கட்டும். மூணு தீர்மானம் 3 தீர்மானத்திலையும் 543 அப்படின்றது. இன்னைக்கு அந்த கூட்டத்துல அவர் பேசட்டும். முதலமைச்சர் மறந்துட்டாரு. அந்த வார்த்தையை வந்து மறந்துட்டாரு. இவர் கூட இருந்தா சொல்லி கொடுத்திருப்பாரு. இவர் கூட இருந்தா சொல்லி கொடுத்திருப்பாரு. என்ன கோவணத்தை இவர் இங்க போயிட்டாரு. அதுதான் இவர் சொல்லி கொடுத்திருக்கலாம். இவர் ஏற்கனவே முன்னாடி ஸ்டாலின் ஐயாக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தார். அதுதான் இப்போ முக்கியம். இதேதுல சார் ப்ளீஸ். இவரு கொஞ்சம் அறிவு கம்மி தான். ஒரே நிமிஷம் ஏன் சார் இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் இவருக்கு அறிவாளியா இருந்தாரு. இப்போ விஜய் அறிவாளி ஆயிட்டாரு. சரி, அறிவாளி இவருக்கு மாறினே. ஒரே நிமிஷம் அதுதான் முக்கியம். ஒரே நிமிஷம் அதுதான் இதேதுல சார் கொஞ்சம் நம்ம அமைதியா அதாவது ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒண்ணு உங்களுக்கு விளக்கிட்டு இருக்கேன். பேசாதீங்க. ஒரே நிமிஷம் நம்ம ஒரு அழகா கொண்டு போவோம். சரி, ஒரே நிமிஷம். இப்ப அவங்க கொஞ்சம் விளக்கிட்டோம், என்ன பேசுனாங்கன்னு மக்களுக்கு புரியட்டும். அதுக்கு ஒரு டைம் கொடுப்போம். உங்களுக்கு நான் அடுத்த டைம் தான். இல்ல வேணாம், நீங்க டைம்லாம் ஒண்ணு கொடுக்க வேணாம். ஏன் டைம் அவர் எடுக்கும்போது நீங்க அமைதியா இருந்தே. இல்ல யாருக்கு டைம் யாரும் எடுக்கலாம் முடியாது. நான் எவ்வளவு சொல்றேன், நீங்க கேட்கல. அவர்தான் கேட்கலைனா நீங்களுக்கு. ஆனா இதேதுல சார் எப்படி சார் உங்களால மட்டும் எப்படி இதேதுல சார் என்கிட்ட என்ன இதேதுல சார் நீங்க அவர் அனுபவிச்சீங்க. அதை விட்டுட்டு இப்ப நீங்க இதேதுல சார் ஒண்ணு சொல்லட்டுமா? உங்களுக்கு விவாதம் நல்லா தெரியும். இதேதுல சார் உங்களுக்கு விவாதத்தை இதேதுல சார் நீங்க ஒரு விஷயம் சொன்னா என்ன அர்த்தம்? இவர் அறிவாளி, அவர் என்ன அறிவில்லாதவர்? அப்படி எல்லாம் அவர் சொல்லவே இல்லையா? அவர் சொல்லாத வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தாதீங்க. அத சொல்லிட்டு அவர் எங்க சொன்னாரு? அவர் அங்க பேசுறாரு, இவருக்கு வந்து இங்க பேசுறது வேற. இதே ஸ்டாலின் அறிவாளியா தெரிஞ்சாரு. நீங்க என்ன சார்? இப்ப அவரு ஒரு அறிவாளியா தெரிஞ்சாரு. இவர் தாமாக்கால இருந்தார் சார். சார் அவர் இருந்தார் சார். நீங்க எங்க இருந்தாரு? பர்சனல் காங்கிரஸ் இதேதுல சார் உங்களுக்கு தலைவர்கள் யார்? இதேதுல சார் உங்க தலைவர் ஒரே கட்சியில இருக்கு. அன்னைக்கு இன்னைக்கு ஒரே கட்சி. பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு அதே கட்சியில இருந்துகிட்டு தாமக்கலை இல்லையா? அதான் ஒரே கட்சியில தாமக்கலை இல்லையா? நீங்க எங்க இருந்தீங்க? தாமக்கலை இல்லையா? நீங்க எங்க வந்தீங்க? இப்ப நீங்க சொன்னதா தாமக்கலை எங்க வந்தீங்க? நீங்க சொன்னதா தான் நான் சொல்றேன். இப்ப நீங்க சொன்னதா தான் தாமக்கலை இருந்தீங்க. சார் நீங்க ரெண்டு பேரும் அதிமுக வந்தீங்க. காங்கிரஸ் தாமக்கலை ப்ளீஸ். நான் திமுகவுக்கு போல. இப்ப நான் எந்த கட்சியிலும் நானே அதிமுகவுக்கு கிடையாது, எதுலயும் கிடையாது. நீங்க அதிமுக தாமக்கலை இருந்தீங்க, காங்கிரஸ்ல இருந்தீங்க. அதிமுக இதேதுல சார் அதுதான் சொல்றேன். இதேதுல சார் அதிமுக சொன்ன உடனே உங்களுக்கு எவ்வளவு கோவம்? நீங்க சரி இப்ப ஏன் பேச அலோ பண்ண மாட்டீங்க? அப்ப ஏன் காங்கிரஸ் எனக்கு சார் காங்கிரஸ் விட்டு சரி ஒரே நிமிஷம் இதேதுல சார் காங்கிரஸ் இதேதுல சார் திரும்ப சொல்றேன். இதேதுல சார் நான் ஒரே கட்சியில இருந்தேன். நீங்க அதிமுகவுக்கு வந்தீங்க. இதேதுல சார் ஒரே நிமிஷம் இனி வேற பேசினா அலோ பண்ணுவீங்களா? பேசும்போது நீங்க யார பத்தி அதாவது நான் என்ன கேக்குறேன்னா நான் கேக்கல என்ன அர்த்தம்? ஒரே ஒரு நிமிஷம் அதாவது எல்லாரும் நம்முடைய கெஸ்ட். இதேதுல சார் ப்ளீஸ் லிசன். ஒரே ஒரு நிமிஷம். நியூஸ் 7 தமிழுக்கு எல்லாரும் கெஸ்ட் தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். உங்களுக்கு இது இப்ப குறைச்சோம்னா இரண்டாவது இதேதுல சார் ப்ளீஸ் லிசன். முதல்ல நீங்க நான் பேசுறதே நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க பேசுறது எப்படி சார் கேட்க முடியும்? இப்ப அப்ப நீங்க கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? நன்றி 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 இதேதுல சார் நன்றி நன்றி. நீங்க கேட்கல இல்ல நன்றி 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 சார் நன்றி ப்ளீஸ் லிசன். விட்டுட்டு நீங்க பாத்துட்டு இருந்தீங்க சார். ஒரே ஒரு நிமிஷம். ஒரு விவாதத்துல ஒரு மூத்த அரசியல்வாதி நீங்க ஒரு விஷயம் சொல்லும் போது இன்னொருத்தட்ட கருத்து கேட்கறது மரபுதான். கருத்து கேட்க கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடியது கேட்காம அவர் சொன்னார் சார். நீங்க எங்க சார் கருத்து? நான் கேட்டேன் சார். நான் கேட்டேன் சார். அவர் நான் பேசும்போது தொடர்ந்து ஒரே நிமிஷம் குறுக்கீடு பண்ணாரு அதிமுகவுக்காண்டி. நீங்க அமைதியா இருந்தீங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. நீங்க அமைதியா இருந்தீங்க. நான் இதே சார் பதிவு எடுத்து பாருங்க. சரி நீங்க அமைதியா சொல்ல வர்றேன். நீங்க அமைதியா இருங்க. நீங்க அவரை பேசவே விட மாட்டீங்க. தடுக்கிறது இதேதுல சார் நீங்க நிகழ்ச்சியை முதல்ல நடத்த விட மாட்டீங்க. நீ நடத்து. அதாவது தமிழ்மணி சார் பேசினாங்க. யாராவது குறிக்கிட்டோமா? எது தமிழ்மணி சார் பேசும்போது எப்படி பேசினாரு? நான் பேசும்போது ஒரே நிமிஷம் சார் குறிக்கிட்டாரா? சார் கருத்துக்களை வாங்கும்போது நீங்க ஒரு அரசியல் பிரமுகர். ஒரு கருத்துக்களை நீங்க அந்த நெறிய அழகா பின்பற்றணும். அந்த நெறிய அழகா பின்பற்றணும். இல்லை, சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி மறுவரையை பற்றி நாளைக்கோ நாளை மறுநாளோ சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கூட கொண்டு வந்து நம்முடைய நிலைப்பாடு என்ன, உண்மையான நிலைப்பாடு என்ன, சட்டமன்றத்தில்
நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அதில் வந்து அதிமுக எதிர்த்து ஓட்டு போட்டாங்க, அப்புறம் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்து ஓட்டு போட்டாங்க, பிஜேபி எதிர்த்து ஓட்டு போட்டாங்க, தேமுதிக நடுநிலை வகிச்சது. திமுக வந்து இதை வந்து ஆதரித்து ஓட்டு போட்டாங்க. திமுகவுடைய நிலை வந்து ஏற்கனவே அந்த பாராளுமன்றம் முன்னாடி இருக்கிற ஃபோட்டோலாம் இருக்குது. ஃபேர் டீலிமிட்டேஷன் அவங்க போட்டிருந்தது. இங்கே வந்து நோ டீலிமிட்டேஷன் ஆர் ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் வந்தாங்க சட்டமன்றத்தில். அதுதான் தீர்மானம். அப்போ அதிலேயே நம்ம உறுதியாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களை நோக்கி கேட்கக்கூடிய தெளிவு பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் நாளைக்கோ நாளைக்கோ சட்டமன்றத்தில் கூட. ஏன்னா வெளியே வந்து அதோட மாறுபாடான நிலைமை தான் எடுத்திருக்கிறாரு. அதனால் எந்த நிலைமை, ஆனால் பிஜேபி இதை விளக்கணுமா சட்டசபையில் நீ ஒரு முறை போய் விளக்கமா கேட்பாங்கல்ல கண்டிப்பாக. ஏன்னா தீர்மானம் நம்ம நிறைவேற்றி பிரதமருக்கு அனுப்பியிருக்கிறோம் அந்த தீர்மானத்தை. அதுதான் எழுத்துப்பூர்வமாக நான் படித்தேன். அந்த தீர்மானத்தில் அந்த 543 அப்படின்றத ஃப்ரீஸ் பண்ணிடணும். அது வந்து அதுக்கு மேலே போகவே கூடாது. அதுதான் எல்லா மக்களுக்கும் அதே தான் இருக்கணும்னு. ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரதிநிதித்துவ அடிப்படையில் நீங்கள் யாருக்கும் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது. இப்போ 7.18 சொல்லணும்னு அவசியம் கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறீங்களா அசம்பிளிக்குள்ள? கண்டிப்பாக கேட்பாங்கல்ல. ஏன்னா நம்ம தீர்மானத்திற்கும் அங்கே பேசுனது வித்தியாசம் இருக்குதுன்னு போது கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுல்ல. நம்ம சட்டமன்றம் தானே, நம்ம மக்கள்கிட்ட நம்ம தெளிவுபடுத்தணும்ல என்ன அப்படின்றது. அப்போது அவர் அதில் தெளிவுபடுத்துவார். இல்லை இதில் இந்த மாதிரி ஒரு வேளை பண்ணாங்கன்னா நம்மளுக்கு பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது அப்படின்றது தான் அதோடைய சாராம்சம் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்தலாம். விஜய் ஒரு வேளை தெளிவுபடுத்தலாம் நம்ம முதலமைச்சர், அதனால் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு என்னென்னா அது மாறுபடும். ஏன்னா பிஜேபி என்ன முடிவோ அதே மாதிரி அதிமுக திமுக என்ன முடிவோ மற்ற கட்சிகள் என்ன முடிவோ அந்த முடிவுக்கு தான் திரு விஜய் அவர்களும் இப்போ வந்திருக்கிறார். என்னன்னா ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான். ஏன்னா போன ஏப்ரலில் அந்த இதை நம்ம வந்து தோக்கடித்தது கூட நம்ம பொறுத்த வரைக்கும் திமுக முதற்கொண்டு தோக்கடிச்சுக்காக எழுத்துப்பூர்வமாக இல்லை அப்படின்றது தான். அந்த 850 இப்போ குமார் சொன்ன மாதிரி 50% இன்க்ரீஸ்னா கூட எல்லாருக்கும் ஒதுக்குறது நம்மளுக்கு 59 வரும் இல்லை, அது எழுத்துப்பூர்வமாக இல்லை அப்படின்றத நம்ம கேட்டது ஒழிய அதை தான் இப்போ விஜய் அவர்களும் கேட்குறாரு.